ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு வீக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஒரே வீடியோவை கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜூன் 1 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2னாலும் குரூப் 4 எது படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி இது தேவை. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. மேபி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புக்கு படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது இல்லாமல் டெய்லி படிக்காமல் வீக்லி ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 18. ஸோ 18வது எந்த ரயில்வே மண்டலம் அப்படின்னா தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் விசாகப்பட்டினம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து நம்ம எப்போ விட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். முதல்ல ட்ரெயின் வந்து நமக்கு ஏப்ரல் 16, 1853ஆம் ஆண்டு வந்து போரிபந்தர், மும்பையில் இருக்க போரிபந்தர், மும்பை டு தானேன்னு படிச்சிருப்போம். எக்ஸாக்டான பிளேஸ் வந்து போரிபந்தர். ஸோ எத்தனை கிலோமீட்டர்ல வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் படிக்கணும். அதுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் டேட்டா, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலயே வந்து வில்லியம் ஆக்வர்த் குழு எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ரயில்வே பட்ஜெட்காக வில்லியம் ஆக்வர்த். நெக்ஸ்ட் ரயில்வே துறை அமைச்சர் யார் இப்ப இருக்காரு அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மாத்தாய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெயில் ஒன் ஆப் அப்படின்றது ரயில்வே சம்பந்தப்பட்ட குவரிஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நமக்கு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான் ரெயில் ஒன் ஆப். ஷைன் ஆப் எதுக்கு அப்படின்னா உமன் சேஃப்டி இன் ரயில்வேல வந்து இருக்காங்க இல்லையா, உமனுக்கான சேஃப்டிக்கான ஒரு ஆப் தான் வந்து ஷைன் ஆப். ஸோ ஷைன் ஆப் கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம் இது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின், உலகின் 5வது பெரிய பங்கு சந்தையாக எந்த நாடு உருவெடுத்தது அப்படின்னா தைவான். ஸோ இந்தியா ரஷ்யாவும் வந்து சேர்ந்து என்ன ஏவுகணை தயாரிச்சிருக்காங்க, பிரம்மோஸ். ஓகேங்களா? பிரம்மோஸ் ஏவுகணைக்கான ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னா இந்தியா மற்றும் வியட்நாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டது இந்தியாவும் வியட்நாமும். அது பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிச்சது இந்தியாவும் ரஷ்யாவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செபினா என்ன அப்படின்றத பார்க்குறோம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எப்போ தோற்றுவிச்சிருப்பாங்க, ஏப்ரல் 12, 1988. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு துறை. ஓகேங்களா? இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அப்படின்றது செபி. ஓகேங்களா? தமிழ்ல. இதனுடைய சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 1992ல. ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. இதனுடைய ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துகின்காந்த் பாண்டே. ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். டிஆர்டிஓவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜேஷ்குமார் சிங். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் வந்து டிஆர்டிஓ. இது எந்த ஆண்டு தோற்றுவித்திருப்பாங்க, ஜனவரி 1, 1958. ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. இந்தியாவினுடைய முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜா சுப்பிரமணி. இவர் வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யாருன்னா அனில் சௌஹான். இஸ்ரோவின் சேர்மனாக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.கே. நாராயணன். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார், அதாச்சும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கே. ஆறுமுகம். ஓகேங்களா? இந்த புத்தகம் எதனை பற்றியது அப்படின்னா ஹாக்கி கேம் இருக்கு இல்லையா, அதை பத்தினது. 1928ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற நெதர்லாண்ட்ல நடந்த ஹாக்கி பத்தின ஒரு புத்தகம் தான் இந்த கே. ஆறுமுகம் அவர்கள் எழுதிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு என்ற புத்தகம். இதை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி.டி. உஷா. பி.டி. உஷாவை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா பயாலி எக்ஸ்பிரஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெயின் நேம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி குறிக்கும். நெக்ஸ்ட் மேரிகோம் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள். இதனுடைய மேரிகோம் யாரு அப்படின்னா ஒரு ஃபீமேல், அவர் வந்து ஒரு பாக்ஸர் அவங்க. நெக்ஸ்ட் பி.டி. உஷா எழுதிய சுயசரிதை பெயர் என்ன அப்படின்னா தி கோல்டன் கேர்ள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஐபிஎல் 2026 கோப்பையை எந்த அணி வென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ஓகேங்களா? கேப்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜத் பாட்டிதேவ். சிக்ஸ்த் கொஸ்டின், உலக பால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, ஜூன் 1. ஓகேங்களா? இது எந்த ஆண்டுல இருந்து அப்படின்னா 2001ஆம் ஆண்டுல இருந்து இது பண்ணிருப்பாங்க. பால் தினம் 1/1. ஓகேவா? தீம் வந்து பார்த்துக்கோங்க, செலிப்ரேட்டிங் உமன் ஃபார்மர்ஸ், பெண் விவசாயிகளை கொண்டாடுவோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்தினுடைய நேஷனல் மில்க் டேனுடைய தீம். நேஷனல் மில்க் டே
எப்போன்னா நவம்பர் 26 ஓகேங்களா? வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 26 அதாச்சு உலக பால் தினம் அப்டின்னா, வேர்ல்டு மில்க் டே அப்டின்னா தான் ஜூன் 1 ஓகேங்களா? இது நேஷனல் இந்தியாவினுடைய மில்க் டே அப்போ அப்டின்னா, நவம்பர் 26 டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை யாரு அப்டின்னா, வர்கீஸ் குரியன். அவருடைய பிறந்த தினத்த தான் நம்ம இந்தியாக்குள்ள மில்க் டேவா கொண்டாடுறோம். எப்பன்னா நவம்பர் 26. அதே மாரி நவம்பர் 26னோனே நமக்கு டக்குன்னு மைண்ட்ல ஞாபகம் வரணும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ், ஆஸ்பைரன்ட்ஸ் எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் டே. இது ரொம்ப ரொம்ப அரசியலமைப்பு தினம் முக்கியமானது. அதே மாரி லா டே அப்படி அது வந்தாலும் என்னன்னா, சட்ட தினம்னாலும் நவம்பர் 26 தான். ஓகே. தினம் ஒரு திட்டம். இந்த திட்டத்துல என்ன பார்க்கலாம்? ஸ்வம் வித்வா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸ்வம்வித்வா திட்டம். ஏப்ரல் 24, 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் ரூரல் ட்ரோன் அதாச்சு கிராமப்புறத்துலலாம் ட்ரோன் மூலமா வந்து கண்காணிக்கிறது இதனுடைய ஒரு திட்டம். ஜூன் 2 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ள வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மகா நீர் திட்டம் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 200 கோடி ரூபாய். ஓகேங்களா? 200 கோடி ரூபாய். இது வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரி வந்து இது பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அவங்களும், அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த மகா நீர் திட்டம் அப்படின்ற திட்டத்த வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் ரீசென்ட்டா ஜூன் 1, 2026 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜல் ஜீவன் திட்டம் அது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆகஸ்ட் 15, 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஜீவன் திட்டம். என்ன இது 19ல நடந்ததெல்லாம் ஒரு திட்டம் நம்ம படிக்கணுமா அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? திட்டங்கள், முக்கிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஜல் ஜீவன் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. நம்மள சுதந்திர தினத்தன்னைக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. 2019 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிராமங்களில் குழாய் மூலம் நீர் வழங்கும் திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். 55 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு பெர்சனுக்கு. எத்தனை லிட்டர்னா 55 லிட்டர். ஜல் ஜீவன் திட்டத்தின் மிஷன் டைரக்டர் யாரு இப்போ அப்படின்னா கமல் கிஷோர். ஓகேங்களா? அதே மாதிரி ஜல் சக்தி துறையினுடைய அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.ஆர். பாட்டீல் அவர் தான் இருக்காரு. சுஜலாம் பாரத் ஆப் எந்த அமைச்சகம் வெளியிட்டது அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டினா பார்க்குறோம். ஜல் சக்தி துறை தான் இந்த சுஜலம் பாரத் ஆப் அப்படின்னாவே ஜல் சக்தி அமைச்சகம். கிராமங்களில் குடிநீர் வழங்கல் பற்றி அறிவதற்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த சுஜலம் பாரத் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஸ்கை காஸ்ட் அமைப்பு எந்த விமான நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி விமான நிலையம். ஸ்கை காஸ்ட்னா அந்த வானிலை பத்தி முன்னாடியே வந்து ஏரோப்ளேன்லலாம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வானிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சதுக்கான ஒரு திட்டம் தான் ஸ்கை காஸ்ட். ஸோ இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம் தான் டெல்லி விமான நிலையத்த தான் இந்த மாரி நம்ம பேர் வச்சு இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட் இன் கொரியா அப்படின்ற ஃபிலிம் வந்து யார் நடிச்சிருக்காங்க, கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரியங்கா மோகன். பிராண்ட் அம்பாசிடர் பதவி வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க சவுத் கொரியா. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சமீபத்தில் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னா ஓமன். இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நாடுகள் ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கலாம். மொரிஷியஸ், யுஏஇ, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் அதாச்சு இங்கிலாந்து சொல்றோம் இல்லையா அது, நியூசிலாந்து, அப்புறம் இயு. இயுன்னா ஏஇயுன்னா யூரோப். யூரோப்பியன் கண்ட்ரி தான் இயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? 4th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சமீபத்தில் ஐசிசியால் இடைநீக்கம் செய்யப்பட்ட கிரிக்கெட் அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. கனடா அணி தான் வந்து கிரிக்கெட்ல வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தைச் சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஒரு பெண்மணி யாருன்னா மோகனா அவர்கள். ஓகேங்களா? இது நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர் வந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர். தெலுங்கானா மாநில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 2, 2014 அந்த ஆண்டு தான் வந்து தெலுங்கானா வந்து உருவாகியிருக்கும் அந்த மாநிலம். இது வந்து எந்த குழுவால் வந்து இந்த மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது? ஸ்ரீ கிருஷ்ணா குழு. 6th கொஸ்டின். சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 2. ஓகேங்களா? முக்கிய திட்டங்கள் பார்க்கலாம். ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா. இது வந்து இந்த திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 1997லயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு வழங்குதல் திட்டம் தான் இந்த
ஸ்வர்ண ஜெயந்தி சஹாஹாரி ரோஜ்கார் யோஜனா. எந்த ஆண்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள் வந்து டிசம்பர் 1, 97 1997. இது வந்து எந்த துறையினால் வெளியிடப்பட்டிருப்பாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபர்மேட்டிவ்ஸ். ஸோ அந்த துறை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு. ஜூன் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிபிஎஸ்இயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகண்டே சீதாராம். அ மத் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எப்போ, அதாச்சும் சிபிஎஸ்இ எப்போ தோற்றுவித்திருப்பாங்க? ஜூலை 1, 1962ஆம் ஆண்டு. இதனோட செக்ரட்டரி யாரு அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் பரத்வாஜ். 2வது கொஸ்டின், 81வது ஐநா பொதுச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீலுர் ரஹ்மான். அவர் வந்து பங்களாதேஷ் நாட்டைச் சார்ந்தவர். 3rd கொஸ்டின், எஃப்ஏஓவின் மண் விவசாய நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? வள்ளுவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவர். மண் விவசாய நாயகன் யாரு அப்படின்னா வள்ளுவன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஓ எப்போ தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னா, அக்டோபர் 16, 1945ஆம் ஆண்டு தோற்றுவித்திருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா, ரோம், இட்டாலி. ஃபுட்டுன்னா நம்ம இட்லி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். இட்டாலி. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா, இட்டாலி. அக்ரிகோலா மெடல் வந்து நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில. இது வந்து எஃப்ஏஓவின் உயரிய விருது தான் இந்த அக்ரிகோலா மெடல். நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான புவி பரிசை வென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் வென்றிருப்பாங்க. விவான் சாவுச்சாரியா, ஹரியானா அகர்வால், அவ்யானா மேத்தா. ஸோ இவங்களுக்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,00,000. $1,00,000. ஓகேங்களா? த எர்த் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த புவி பரிசை வந்து குடுத்திருப்பாங்க. பிளாஸ்டிக் புலிக்கொட்டை வைத்து வந்து ப்ராஜெக்ட் பண்றது தான் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கான ஒரு அ இந்த மெடல் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டுக்காக குடுத்துருக்காங்க. கொண்டு வரப்படல. அந்த 3 பேர் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பைசைக்கிள் டே எப்போ அப்படின்னா, ஜூன் 3 பசுமையான எதிர்காலத்திற்கான மிதிவண்டி பயணம் அப்படின்றது தான் இந்த பைசைக்கிள் டேக்கான தீம். ஜூன் 3 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் கருணாநிதியோடைய பிறந்த நாள் இல்லையா? ஸோ அவர் வந்து ஸ்டாலின் வந்து சைக்கிள்லாம் ஓட்டி நிறைய முன்னாடி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம க்ளூ வச்சுக்கலாம். ஜூன் 4, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக யார் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா, சுமதி. ஆசியாவிலே முதல் பேருந்து டிரைவர் யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வசந்தகுமாரி. நெக்ஸ்ட் 108ஆம் ஆண்டு 108 ஆம்புலன்ஸ் முதல் பெண் டிரைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரலட்சுமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் பெண் மெட்ரோ ஓட்டுநர் யாரு அப்படின்னா, பிரீத்தி. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்ஸ் டேட்டா பார்த்துக்கோங்க. பெண்கள் பத்தின ஒரு சிறப்புமிக்க தகவல்கள். செகண்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் 3ஆம் பரிசை எந்த மாவட்ட பஞ்சாயத்து வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்க கோவை. இந்த பார்த்துக்கோங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருது கோயம்புத்தூர் வென்றிருக்காங்க. ஸோ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன அப்படி எந்த மாநிலம், எந்த பஞ்சாயத்துனா திரிபுரா மாநிலத்தில் உள்ள செவாக்கி ஜாலா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து. செகண்ட் பரிசு வந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள கஞ்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து யாருன்னு லாலன் சிங். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், செஜோரி திட்டம் எந்த பட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா, முகா பட்டு. இது வந்து ஒரு உலக அளவிலான ஒரு பிராண்டா வந்து மாத்திருக்காங்க முகா பட்ட. இது பத்தின டேட்டாஸ் பார்க்கலாம். இந்தியாவில் கிடைக்கப்படும் பட்டு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடைக்கப்படுது மல்பெரி. எத்தனை சதவீதம்னா 90%. ஓகேங்களா? சவுத் இந்தியால கர்நாடகால தான் இது கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டசார் பட்டு எங்கெல்லாம் கிடைக்குது? ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள்ல கிடைக்குது. எரி பட்டு அப்படின்றது அகிம்சை பட்டு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அகிம்சை பட்டு எங்க கிடைக்குதுன்னா, நார்த் சைட்ல ஈஸ்ட்ல அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? மேகாலயா, சிக்கிம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மிசோராம், மணிப்பூர் இந்த மாரி ஒரு நார்த் ஈஸ்ட் பகுதியில தான் வந்து இந்த முகா பட்டு வந்து எரி பட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அகிம்சை பட்டுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கள்லாம் பூச்சி எல்லாம் கொன்று தானே பட்டுப்புழுவ கொன்று தானே அந்த பட்டை எடுக்குறாங்க. இதுல இதுல வந்து அந்த மாரி கொல்ற மாரி ஒரு விஷயம்லாம் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முகா பட்டு அது எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம்ல கிடைக்குது. மத்திய பட்டு வாரியம் எங்க இருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல வந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி படிக்கும் படிப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிகல்ச்சர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இது வந்து எந்த துறை வந்து இது பண்ணியிருப்பாங்க? எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் மினிஸ்ட்ரி. அந்த அமைச்சகத்தின் மூலமா தான் இந்த பட்டு பத்தி இது பண்ணியிருக்காங்க. பட்டு வந்து குளோபல் பிராண்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜூன் 2, 2026ஆம் ஆண்டு வந்து இந்த குளோபல் பிராண்டா வந்து பண்ணியிருக்காங்க. எந்த பட்டு அப்படின்னா, முகா பட்டு. ஓகே. 4த் கொஸ்டின். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அவர்கள். 5த் கொஸ்டின். சூர்யா பிரதமர் சூர்யா கர் சிறப்பு விருதை எந்த மாநிலம் வென்றது அப்படின்னா, ஒடிசா 2024ஆம் ஆண்டுக்கானது. வீடுகளில் மாடியில் சூரிய ஆற்றல் வழங்குதல். அதாச்சும் 60% மானியம் அரசாங்கத்தால் வழங்கப்படும். வீட்டு மாடியில வந்து அந்த சூரிய தகட வச்சு இவங்க வந்து மின்சாரம் வந்து தயாரிச்சுப்பாங்க. அதுதான் வந்து சூர்யா கர் அது. ஓகேவா? சூரியனிலிருந்து ஆற்றல் கொண்டு வரது. எந்த மாநிலம்? ஒடிசா 2024ஆம் ஆண்டு. 6த் கொஸ்டின். சர்வதேச ஆக்கிரமிப்பு பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் எப்பன்னா, ஜூன் 4. முக்கிய திட்டங்கள் வந்து வந்துட்டோம். மென்டர் இந்தியா. இது வந்து எந்த திட்டம்னா, யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிதி ஆயோக். அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த மாரி திட்டங்கள் தான் கேட்கறாங்க. பேக்ல போய் தான் கேட்கறாங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்க திட்டத்த விட, பேக்ல போயிட்டு இந்த மென்டார் இந்தியா அப்படின்ற திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ 2017 இது எத பத்தினதுன்னு தெரிஞ்சுக்கணும். நித்தி ஆயோக் பத்தினது திட்டம். இது வந்து அடல் மிஷன் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு 6த் to 12th படிக்கிற மாணவர்களுக்கான சயின்டிஃபிக்கான லேப் வந்து உருவாக்கணும். அந்த லேப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் அதிகமா ஸ்கில் டெவலப் பண்ற மாரி ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த மென்டார் இந்தியா திட்டம். ஓகேங்களா? இது வந்து வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெஸ்ட் பெங்கால்னுடைய எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்காருன்னா, ரிட்டா பானர்ஜி. இது ஜஸ்ட் ஸ்டாட்டிக் டேட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜூன் 5, 2026ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இது குரூப் எக்ஸாம் படிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திமா பிவி. எந்த ஆண்டு? 1997லேருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திமா பிவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் பெண் முதல்வர் தமிழ்நாட்டுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, வி.என். ஜானகி அவர்கள் 1988ஆம் ஆண்டு. 24 நாட்கள் தான் வந்து அவங்க அ முதல்வரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் மாதிரி எல்லைப்புற கிராம திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா, லடாக்ல கும் சு சுமூர் அப்படின்ற இடம். ஓகேங்களா? வைப்ரண்ட் வில்லேஜ் புரோகிராம். துடிப்பான கிராமங்கள் திட்டம். அத பத்தி பார்க்குறோம். அது வந்து ஏப்ரல் 10, 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அஞ்சாப் அதாச்சும் அ அதாச்சும் அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அஞ்சாவ் அப்படின்ற ஒரு கிராமம். உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் தான் அமித் ஷா இருக்கார் இல்லையா? அவர் தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டு முக்கியம் 2023. 3 கொஸ்டின். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முதல் முறையாக இடம்பெறும் நாடு எது? அப்படின்ற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் திட்டங்கள் வந்து பார்க்கலாம். அதித்தி 2.0 ஸ்கீம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம். டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அது சம்மந்தப்பட்டது. எப்பன்னா அக்டோபர் 7, 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ஓகேங்களா. அதாச்சும் யுனைட்டட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா, 15 உறுப்பு நாடுகள் இருப்பாங்க. அதுல வந்து 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட்டா இருப்பாங்க. 10 மெம்பர்ஸ் வந்து நான் பெர்மனன்ட். பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யுகே, யுஎஸ்ஏ, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்கலாம் வந்து பெர்மனன்ட். இவங்க கிட்ட என்ன ஒரு பவர் இருக்குன்னா, வீட்டோ பவர் இருக்கும். 10 பேர் இருக்காங்களே அவங்க நான் பெர்மனன்ட். அவங்களோட பதவி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம். சரிங்களா? 2 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அவங்க ரொட்டீனா மாறிக்கிட்டே இருப்பாங்க 10 பேர்ல. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்தியா கிர்கிஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சார். அதுக்கு அடுத்து வெனிசுலா அதிபர் இந்தியா வருகை யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து வெனிசுலா அதிபருடைய நேம் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மறக்காம. மோடி வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான தகவல். வரப்போற குரூப் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 4த் கொஸ்டின். சமீபத்தில் யுபிஐ கட்டண முறையை எந்த நாடு அறிமுகப்படுத்தியதுன்னா, கம்போடியா. யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான் யுபிஐ. யுபிஐ நம்ம நெறைய யூஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்ல. ஆனா வந்து இப்ப அத பத்தின விரிவாக்கம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்.
இது வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க யுபிஐ அப்படின்னா, ஏப்ரல் 11, 2016ஆம் ஆண்டு. 5த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உலக யோகாசன போட்டி எங்க நடைபெற்றது? அகமதாபாத், குஜராத்ல. நேஷனல் கேம்ஸ் எங்க நடைபெற போகுது? 2027ல நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயால. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 6த் கொஸ்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி. ஸ்டாக்ஹோம் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1972 ஜூன் 5. ஸோ அந்த மாநாடு அங்க நடைபெற்றுச்சு இல்லையா? அதுக்காக தான் வந்து சுற்றுச்சூழலுக்காக ஏற்படுத்தப்பட்ட மாநாடு தான் அது. அந்த தினத்தையே நம்ம ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினமா வந்து கொண்டாடுறோம். எப்போல இருந்து கொண்டாடுறோம்னா, 1974ல இருந்து. அந்த மாநாடு நடைபெற்றது 72ல. ஆனா நம்ம கொண்டாடுறது 74ல. தீம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர்டு பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். இதான் வந்து தீம். ஹாஸ்ட் கண்ட்ரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான். அசர்பைஜான். ஹாஸ்ட் கண்ட்ரி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நவ் ஃபார் கிளைமேட். நவ் ஃபார் கிளைமேட். இதுதான் வந்து அதனோட மெசேஜ். ஓகே. ஜூன் 6, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அப்படின்ட்டு சொல்லலாம். சுர்ஹாத்தால், அதாவது சுர்ஹாத்தால் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு அந்த சரணாலயத்துக்கு. இது வந்து எந்த மாநிலம்னா, உத்தரப்பிரதேசம். எந்த இடம் எக்ஸாக்ட்டானா பாலியா அப்படின்ற ஒரு இடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சதுப்பு நிலம் வெட்லேண்டுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ராம்சார் தலம் அப்படின்றது. பிப்ரவரி 2ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு தான் இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ராம்சார் என்று எங்க இருக்கு அப்படின்னா ஈரான்ல இருக்கு. ஸோ அதனால தான் அதனோட பேரு ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21ஆம் ஆண்டு டிசம்பர் 21, 1975ல தான் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. அது இது ஆனது வேணா 71, கையெழுத்திட்டது 75ல தான் வந்து அந்த ஈரான்ல கையெழுத்திட்டிருப்பாங்க. பிப்ரவரி 1, 1982ஆம் ஆண்டு தான் இந்தியா வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. இந்தியா எப்பன்னா 1982. சரிங்களா? ஏசியா அதாச்சு ஆசிய நாடுகள்ல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? இந்த ராம்சார் தலத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. ம். அதே மாரி வேர்ல்டுல யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏசியான்னு கேட்டா நம்ம இருக்கோம். இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். இதே வேர்ல்டுலன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் மெக்சிகோ இருக்காங்க. 3 வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, இந்தியா இருக்காங்க. 3 கொஸ்டின் போலாம். வேர்ல்டுல வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பிளேஸ்ல இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ராம்சார் தலங்கள் வந்து 97வது யுபி, 99வது யுபி, 100வது இருக்கட்டும் யுபி, 98வது குஜராத். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் கேட்கலாம். பொறுத்துகள கூட குடுத்துட்டு கேட்கலாம். எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஜெயப்பிரகாஷ் நாராயணன் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பீகாரை சேர்ந்தவர். அவரு என்ன சம்பூர்ண கிராந்தி அப்படின்ற டோட்டல் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காரு. எந்த ஆண்டு? 1974ல. இது எதுக்காக ஏற்படுத்தியிருப்பாருன்னா, ஆன்டி கரப்ஷன் ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடத்தியிருப்பாரு. அதுக்காக அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு ஜெயப்பிரகாஷ் நாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரத ரத்னா விருது எப்போ வழங்கப்பட்டது? 1999ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் வழங்கியிருப்பாங்க. இதுதான் வந்து ஜூன் 6 செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய விதான் செயலியை அமல்படுத்திய 33வது சட்டமன்றம் எது அப்படின்னா, மேற்கு வங்காளம். நேவா ஆப் அப்படின்னா, நேஷனல் விதான் ஆப். ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன். இதுதான் வந்து நேவா ஆப். எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. வேகன் அப்படின்னா ஜூலை 1, 2027ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. வேகன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வெஜிடேரியன் இருப்பாங்க இல்லையா? பியூர் வெஜிடேரியன் தான் வேகன். அதுவும் முட்டை சாப்பிடாதவங்க தான் அந்த வேகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். யுகே வந்து பார்த்தீங்கன்னா, அதாச்சும் யுனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அந்த ஒரு யுகே அதான் இங்கிலாந்துல இருக்க அந்த யுனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ எங்க வந்து நிறுவ போறாங்க இந்தியால அப்படின்னா, பெங்களூர்ல. 3 கொஸ்டின் இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஜம்முல வந்து தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி 6 இருக்கு. இப்ப 7வது. இவங்க தான் வந்து வானிலை அறிக்கையெல்லாம் வந்து நமக்கு குடுப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே எப்போ அப்படின்னா, மார்ச் 23ஆம் தேதி. 4த் கொஸ்டின் உலக வங்கியில் இந்தியாவின் நிர்வாக இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? நீல்காந்த் மிஸ்ரா இவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. உலக வங்கி எந்த ஆண்டுனா 1944ஆம் ஆண்டு வாஷிங்டன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கால. பிரசிடென்ட் யார் இருந்திருப்பாங்க? அஜய் பங்கா சிங். இவரும் இந்தியாவினுடைய வம்சாவளி தான் வந்து அஜய் பங்கா சிங்.
விபுல் அப்படின்றது சவுதி அரேபியாவினுடைய தூதர். நெக்ஸ்ட் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு? அப்படின்னா, அன்னபூர்ணா தேவி தான் வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர். 5th கொஸ்டின். 2026 உலகக்கோப்பை FIFA நடைபெறும் இடம் எது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, USA ஃபர்ஸ்ட், மெக்சிகோ செகண்ட், தேர்ட் வந்து கனடா. ஓகேங்களா? 6th கொஸ்டின். உலக பூச்சி தினம் எப்போது? ஜூன் 6. 7th கொஸ்டின். பிரணாம் ஸ்கீம் 2023ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரசாயனம் மற்றும் உரத்துறை கெமிக்கல் பயன்பாட்டை தடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பிரணாம் ஸ்கீம். பிரணாம் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 1, 2026ஆம் ஆண்டு E20 நியூ பெட்ரோல் இன்ட்ரோடியூஸ்ட். E20ன்ற ஒரு புது வகையான பெட்ரோல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போ? ஏப்ரல் 1, 2026. இதுல வந்து என்னன்னா 90% பெட்ரோல், 10% எத்தனால் இருந்தா E10 E20 அப்படின்றத சொல்றாங்க. 90% பெட்ரோல் இருக்கும். 10% எத்தனால் தான் இருக்கும். இது E20. இதே E10 அப்படின்னா 80% வந்து பெட்ரோல் இருக்கும். 20% எத்தனால் இருக்கும். இதே E85 அப்படின்னா 85% எத்தனால் இருக்கு. பிளஸ் 14லிருந்து 19% தான் வந்து பெட்ரோல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்திய விமானப்படையின் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அப்படின்னா அசுதோஷ் தீக்ஷித். ஸோ இந்தியா ஏஐ மிஷன் 2024 கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய ஹெட் யார் அப்படின்னா சௌரப் விஜய். டிஃபென்ஸ் சீஃப் யாரா இருக்காங்க? ராஜா சுப்பிரமணியம். ஆர்மி சீஃப்னா உபேந்திர திரிவேதி. 4th கொஸ்டின். நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? அப்படின்னா பிரக்யானந்தா. மேக்னஸ் கால்சனை எதிர்த்து வெற்றி பெற்றவர். நார்வே சதுரங்க பட்டம் பிரக்ஞானந்தா. மேக்னஸ் கால்சன் எதிர்த்து வெற்றி பெற்றாரு. நார்வே நாட்டை சேர்ந்த செஸ் வீரர் தான் இந்த மேக்னஸ் கால்சன். 5th கொஸ்டின். SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றதுன்னா இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் SAFF. 6th கொஸ்டின். உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்படின்னா ஜூன் 7, 2019 முதல் இது வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ உலக உணவு பாதுகாப்பு டே, உணவு டே, ஃபுட் டே எப்படின்னா அக்டோபர் 16. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேற, இது வேற. இது ஜூன் 7. சுமைகள் இதனுடைய இது தீம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தினுடையது சுமைகளில் இருந்து தீர்வு, எல்லா இடத்திலும் பாதுகாப்பான உணவு அப்படின்றது தான். ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர். இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பெருங்கடல் தினம் எப்போதுன்னா ஜூன் 8. பெருங்கடல் தினம் ஜூன் 8. ஸ்ரீ சக்தி பேக்கேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2000 உமன் என்டர்பிரனர் லோன் வழங்கும் திட்டம் தான் இந்த ஸ்ரீ சக்தி பேக்கேஜ் அப்படின்ற ஒரு திட்டம். இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க? எந்த ஆண்டுனா 2000 உமன் என்டர்பிரனரை லோன் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஸ்ரீ சக்தி பேக்கேஜ். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய வீக் டெஸ்ட் வந்து நம்மளுடைய வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள். வாரம் நம்மளுக்கு வந்து சண்டே ஆர் மண்டேக்கு 2 நாளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாளில் வரும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to ஒரு 1 hour 40 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10லிருந்து சொல்ல முடியாது 20, 30 கேள்விகள் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே நமக்கு 6 யூனிட் இருக்குது அப்படின்னா 6 யூனிட்லையுமே நடுவில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.